மன்னிச்சிருங்க. நான் தான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். அவனை நான் ரொம்ப நல்லவன் நம்பினேன். அவன் இந்த அளவுக்கு கேடு கட்டவனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க. எல்லாம் விடுமா, எத்தனை தடவை மன்னிப்பு கேட்க? நீ எந்த தப்பும் பண்ணலை. நான் உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ குழந்தை மாதிரி விடு. இல்லைங்க, நான் உங்களுக்கு எவ்வளவோ கெட்டது பண்ணியிருக்கேன். உங்களை ஏற்று பேசியிருக்கேன், அத்தையை ஏற்று பேசியிருக்கேன். அவன் வீட்டு வரைக்கும் என்னை கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னா நான் எந்த அளவுக்கு பைத்தியகாரத்தனம் பண்ணியிருக்கேன்னு இப்போதான் எனக்கு புரியுது. நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு இன்னொருத்த பின்னாடி அலைஞ்சு எவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஏய், நீ என்ன லூசா? நீ எந்த தப்பும் பண்ணலை. நீ அவன் மேலே ரொம்ப அன்பு வச்சிருந்த. அதான் என்ன நான் பேசுறத எதையும் காதுல வாங்கல. இப்பதான் நீனே புரிஞ்சுக்கிட்டல, விடு. மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். எப்படியெல்லாம் நடிச்சு என்னை ஏமாத்திருக்கா. தெரிஞ்ச உடனே என்னால தாங்கிக்கவே முடியல. ஊர்களெல்லாம் சொல்லுவாங்க, கையில உள்ள வெண்ணையை விட்டுட்டு தெரு தெருவா அலைவாடு. அந்த கதையை தான் என் கதை ஆகி போச்சு. உங்களை பக்கத்துல வச்சுட்டு உங்களை புரிஞ்சிக்காம இன்னொருத்தரை தேடி அலைஞ்சிருக்கேன். நான் எவ்வளவு தப்பா நடந்திருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது. இனி எந்த காலத்திலயும் நான் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏய் போதும், எம்பிட்டு நேரம் தான் மன்னிப்பு கேட்க? ஆனா நல்லாதான் இருக்கு இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறதும். மன்னிப்பு கேட்டதானே பக்கத்திலே வர்ற. போங்க. ஐயோ, தெரியாம வந்துட்டேன் போல. இது என்ன நம்ம வீடுதானா? அத்தை தள்ளி போங்க. தெரியாம வந்துட்டனே. இது என்ன ஓம் பொண்டாட்டியா? அதிசயமா இருக்கு. தள்ளி போங்க. ஏ, நீதான் என்னை கட்டிக்கிட்டு நிக்கிற. நீ விட்டாதான் நான் விட முடியும். இல்ல, என்ன இது கனவா நிஜமா? ஏங்க விடுங்க. அங்க இருந்து இப்படி தூக்கிட்டு வரீங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. அடியே, இது நம்ம வீடு. இந்த வீட்டுல நான் உன்னை தூக்குறது கூட உரிமை இல்லையா? ஏன் பொண்டாட்டிய நான் தூக்குறேன். யாரு கேள்வி கேப்பா? அத்தை வந்துருவாங்கங்க, இறக்கி விடுங்க. வரட்டும், அம்மாவும் தெரிஞ்சுக்கட்டும். புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்காங்க. இனி மருமவளை இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியாதுன்னு காலையில நம்ம ரூம்ல பார்த்தாங்கல்ல, இறக்கி விடுங்க. விட மாட்டேன். கோயிலுக்கு போற வரைக்கும் இப்படிதான் தூக்கிட்டு வருவேன். ரோட்ல போறவங்கலாம் பாப்பாங்க, இறக்கி விடுங்க. பார்க்கட்டும், நல்லது தானே. நான் தூக்குறத பார்த்து எல்லாரும் அவங்க பொண்டாட்டிய தூக்கிட்டு போவாங்க. இறக்கி விடுங்க. என்னமோ மாதிரி இருக்கு. அம்மா, உனக்காக தான் என் பொண்டாட்டிய தூக்கிட்டு வந்தேன். இனி இந்த மாமியார் ஜம்பத்தெல்லாம் காட்டுற வேலை வச்சுக்காத. என் பொண்டாட்டி நானும் சமாதானம் ஆயிட்டோம். நீயும் உன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருந்தா அதே எங்களுக்கு போதும். நான் எதுக்கு மாமியார் சம்பத்தை காட்டுறேன்? அவதான் உன்னை பிடிக்காம நடந்துக்கிட்டா. அதனாலதான் எனக்கும் கோவம் வந்து ஊருக்கு போன்னு சொன்னேன். இனி உன் பொண்டாட்டி பாடு ஓம் பாடு. நான் என் தலையிட போறேன். செவனேன்னு என் வேலையை பார்த்துட்டு அரகரா சிவசிவான்னு குத்த வச்சிருவேன். ஆமா மாப்ள, அம்மா கவலையெல்லாம் இவ போட்ட பிடிவாதத்தால தான். இவ எண்ணத்தையும் குணத்தையும் மாத்திக்க மாட்டேன்னு என்ன பேச்சு பேசினா. உங்க அம்மாவை குறை சொல்றீங்க. அவங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க இவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ அது மாறினால அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருமா. நான் தான் தேவையில்லாம ரொம்ப திமிர்த்தனம் பண்ணிட்டேன். என்னால என் வாழ்க்கையை கூட தக்க வச்சுக்க முடியாம நான் என்னமோ பெரிய காதல் தான் உயர்ந்தது அப்படி இப்படின்னு கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தேன். இப்போதான் உலகம்னா என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இனி இந்த வீடு தான் என் உலகம். என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே. அவரை நான் எப்பவுமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. மருமவளே, நீ இம்பிட்டு அவனை புரிச்சுக்கிட்டதே போதும்.
அவனை மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு நானே கொடுத்து வச்சிருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். என் மவன் என்கிட்ட எப்பவும் கோவப்பட்டது கிடையாது. அதிர்ந்து பேச மாட்டான். நான் என்னைக்காவது கோவமா பேசினா கூட அவனுக்கு பிடிக்கலன்னா அமைதியா போயிடுவான். சாயங்காலமா வந்து, அம்மா நீ பேசுனது தப்புமா, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு விளக்கம் சொல்லுவான். அப்புறம் நானும் ச்சே நாம பிள்ளைய புரிஞ்சிக்காம போயிட்டோமேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட என்னை எதிர்த்து பேசினதே கிடையாது அவன். அப்படிப்பட்டவனை நீ ஏத்துக்க மாட்டேங்கியன்னு தான் எனக்கு கோவம். எனக்கு என்ன உன் மேல கோவம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது அந்தந்த வயசுல இருக்கிறது தான். அதை நாமளே மாத்திக்கணும். கல்யாணம் முடிஞ்சும் நீ இன்னும் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியன்னு தான் எனக்கு ஆத்திரம். வேற எதுவும் கிடையாது. நீங்க புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். கேட்டுக்கடி, இதுதான் உன் வாழ்க்கை. நீ அவரை மனசார ஏத்துக்கிட்டனா எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கைய நல்லபடியா ஆரம்பிங்க. இனிமே எனக்கு இங்க என்ன வேலை? நான் ஊரை பக்கம் கிளம்புறேன். என்னம்மா நீ? அவரை நான் புரிஞ்சுக்கிட்டம்மா. இனிமே அவருக்கு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்குவேன். நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க. எம்மா, என் வாழ்க்கைய நான் புதுசா ஆரம்பிக்க போறேன். நீ இப்பவே ஊருக்கு போறங்கிற? ஆமாத்த, இருங்க. அவளுக்கு தேவையானதெல்லாம் போய் வாங்கணும். வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறமா நீங்க இன்னொரு ஒரு 4 நாள் கழிச்சு கிளம்புங்க. நான் எதுக்கு மாப்பிள்ள சிவ பூஜையில கரடி மாதிரி இங்க இருந்துகிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன். நீங்க புருஷன் பொண்டாட்டி, உங்களுக்கு தேவையானதை நீங்களே போய் வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு சாயங்காலமே கிளம்புறேன்ப்பா. புது வீட அங்க போட்டுட்டு இங்க வந்து உட்காந்தா நல்லாவா இருக்கு? சரித்த, நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். சரிங்கத்த. அம்மா, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். முதல்ல எங்க வாழ்க்கையை நாங்க தொடங்க போறோம். கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா வாழ்க்கையில இன பிரியாம இருக்கணும். போயிட்டு வாங்க கோயிலுக்கு. மாமா வரட்டும், சந்தோஷப்படுவாரு. நான் சொல்றேன். சரிங்கத்த. அம்மா போயிட்டு வரேம்மா. அத்தை போயிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாடா. உன் பொண்டாட்டிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடு. முதல்ல 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு எங்கேயாவது படத்துக்கு போயிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு நிம்மதியா வாங்க. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. சரிப்பா, உங்களை இப்படி பார்க்க மனசு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கு. இப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இரு. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். சரிம்மா. சம்மந்தி, நீங்க இப்படி பேசினதுனால தான் அவ மனசை மாத்திக்கிட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மந்தி. ஐய, இது என் கடமை. அவ என்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னைக்கு என் மருமகள் ஆயிட்டா. அவளை இப்படி சத்தம் போட்டாதான் மாறுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். நீங்க தான் என்னை மன்னிக்கணும். ஐயோ சம்மந்தி, அவ இனிமே உங்க மருமக. நீங்க பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். அசோப்பை போய் பார்த்து அவங்கிட்ட நன்றி சொல்லணும். எல்லாத்துக்கும் அந்த தம்பி தான் காரணம். அவனை பார்த்து நன்றி சொல்லுங்க. நான் ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் இவங்கிட்ட விசாரிச்சுட்டேன். சிவா தான் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். எப்படியோ மாறினா போதும்னு இருக்கு. எங்க சம்மந்தி, இவ வரதுக்குள்ளேயும் நான் அசோக்கையும் அந்த பிள்ளை நித்யாவையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க சம்மந்தி, பார்த்து போயிட்டு வாங்க. எப்பா, எப்படியோ இனி எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். என் மருமக என் மகனை புரிஞ்சுக்கிட்டா. இனி எனக்கு வேற என்ன வேணும்? போல உடம்பிருந்தா தேவையில்ல பார்மசி. ஊசி போல உடம்பிருந்தா தேவையில்ல பார்மசி. இந்த பாட்டு சரியில்லை, வேற பாட்டு படிப்போம். உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உறவே உறவே என்னை உன்னோடு கலந்து விடு. அத்தை, என்ன ஃபேனா துடைக்கிற? அடப்பாவி, உனக்கு என்னைய பார்த்தா
ஃபேன் துடைக்கிற மாதிரி இருக்காக்கும். நல்லா பாட்டு கேட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிட்டு மட்டும் நின்னு போச்சு. நீ வந்து ஃபேனை துடைக்கிறியான்னு கேக்குற? என்னது, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கியா? என்னத்துக்கு? உனக்கு என்ன வயசாச்சு? உளுந்து கிழுந்து கடந்து கூழ்கிழம்பு உடிச்சனா உன்னை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதுக்கே நேரம் சரியா இருக்கும். என் பொண்டாட்டிய கவனிச்சுக்க வந்தியா இல்ல நாட்டிய ஆட வந்தியா? காலையில எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். நீங்க யாரும் பண்ண மாட்டீங்க. எனக்கு சோம்பேறித்தனமா ஆயிரும். அதான் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுனா உடம்பு நல்லா இருக்குமேனு வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுனேன். நல்லா பாட்டை போட்டு ஆடிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிட்டு. நீ வேற ஃபேனை துடைக்கியான்னு கேட்டுட்டு இருக்க. எத்தனை வயசு? இந்த வயசுல ஆடிட்டு கிடக்குற நீ? போல நீ வேற பாட்டு படிக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் வயசெல்லாம் தேவையில்லை. எப்பனாலும் நாம இளமையா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யலாம். பார்த்தேன். என்னடா காலங்கத்தால கழுத வந்து வாசல்ல நிக்குதே, என்னத்துக்குன்னு நினைச்சேன். நீ இங்க பாட்டை படிச்சு கழுதைய வா வான்னு கூப்பிட்டு இருக்க. என் பொண்டாட்டிக்கு ஒத்தாசை பண்ண வந்தா ஒத்தாசையை பண்ணாம மத்த எல்லா வேலையும் பண்ற. அவ அடுப்பங்கரையில கடந்து மாங்குன்னு தோசையை சுட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா இங்க நின்று ஆடிக்கிட்டு இருக்க. என்னாச்சு? எதுக்கு அக்காவை இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? கேளு, உனக்கு நான் தோசை சுட்டு தர மாட்டேக்கனா? இங்க நின்று ஆடிக்கிட்டு இருக்கனா? காலையில எக்ஸசைஸ் பண்ணலான்னு பண்ணா எங்க பண்ண விடுறான்? ஒரு எக்ஸசைஸ கூட பண்ண விட மாட்டேக்கான். என்ன பாடு படுத்தி எடுக்கிறான்? அவங்க சுட்டு தரேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஏன் அவங்கள போட்டு இப்படி சத்தம் போடுறீங்க? சரியான ஆளுதான். காலையில வேலை செய்யாம நின்னு ஆடிக்கிட்டு இருக்குதே. அம்மா கிட்ட என்ன சொல்லி இங்க வந்துச்சு? முதல்ல அம்மாக்கு போன் பண்ணி சொல்றேன். சொல்லு சொல்லு. மைனியே எப்பவும் பிரிஸ்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? மைனியே நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. நீ என்ன மைனி கிட்ட சொல்ல போறங்கற? என்னாச்சு? எது பிரச்சனையா? இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உள்ள வாங்க. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? இது வழக்கம் போல நடக்கிறது தான். வாங்கம்மா, உட்காருங்க. சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா? இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். அதான் என் மவ கோயிலுக்கு போயிருக்கா. அவ வரதுக்குள்ளேயும் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலாமேன்னு வந்தேன். என்னம்மா, மாலதி நார்மலா இருக்காளா? பி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ பண்ண உதவியே நான் மறக்கவே மாட்டேன். எப்படியோ இப்பவாது அவளுக்கு புத்தி வந்துச்சு. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. அவள் பார்த்த உடனே மனசே கேட்கல. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உனக்கு நன்றி சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். அதான பார்த்தேன். உங்க முகத்துல காலையிலே ஒரு பிரகாசம் தெரிஞ்சிச்சு. எப்படியோ உங்க மவ சந்தோஷமா இருந்தா போதும். இல்லனா என் மருமவனை போட்டு அசக்கு அசக்குன்னு பாடா படுத்தி எடுப்பா. கொஞ்ச நேரம் வாய வச்சுட்டு சும்மா இருக்கியா? இதுல என்னப்பா இருக்கு? உண்மைதானே சொல்றா. இத நான் தப்பாவே நினைக்கல. நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன். உங்க அம்மாட்ட ஏதாவது சொல்லணுமா? மைனிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னேன்னு சொல்லுங்க. எங்க மைனி எப்பவுமே என்னைய ரொம்ப தேடும். எங்க மைனிக்கு என்னைய தான் பிடிக்கும். நான் நல்லா இருக்கிறேன், ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. யாரு? நீ நல்லா பாத்துக்கிறியா? என் பொண்டாட்டி தான் உன்னைய பாத்துக்கிறா. அசோக்கு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. மாசமா இருக்கவோ ஒரே இடத்துல இருக்க கூடாது. கொஞ்சம் அசைஞ்சு கிசைஞ்சு வேலை செய்யணும். நான் அவளை அப்படித்தான் படுத்திட்டு இருக்கேன். அப்பதான் அவ உடம்புக்கு எக்ஸசைஸ் நல்லா ஸ்ட்ராங்காவும் இருப்பா. புள்ளையும் நல்லபடியா பிறக்கும். அவளுக்கும் வலியே இருக்காது, சட்டுன்னு பிறந்துரும். அதுக்காக தான். ஓ, அதான் இப்படி படுத்துறியாக்கும்? அவ சொல்றது சரிதான்ப்பா. ஒரே இடத்துல இருந்தா கை காலு வீங்கும். அதனால கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வேலை செய்யறது நல்லதுதான். சொல்லுங்க, இவனுக்கு 4 பிள்ளை பெத்தவ எனக்கு தெரியாம இவனுக்கு 5 தெரிஞ்சிருமாக்கும். அது சரி. உட்காருங்கம்மா, காஃபியாவது எடுத்துட்டு வரேன். காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம். வந்ததுல இருந்து நீங்க எங்க வீட்டுல எதுவுமே சாப்பிடல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ என் பொண்ணு மாதிரி தானே. நீ நல்லபடியா குழந்தை பெரு. நான் வந்து உன்னை பாக்குறேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாலதி சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்மா. எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? ஏன்பா கேக்குற? காலையிலே பொண்டாட்டிய மருமவன் தூக்கிட்டு வந்தாரு. அதை பார்த்ததுமே எனக்கு சந்தோஷமா மன நிறைவா இருந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவங்க நல்லா இருந்தா அதே போதுமா. ரொம்ப சந்தோஷமா. சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. மைனிட்ட மறக்காம லவ் யூன்னு சொன்னேன்னு சொல்லிருங்க. சரிம்மா, சொல்லிருந்தேன். அப்ப நான் வரேன். சரிங்கம்மா.